ஹலோ படிஸ், மார்க் டு பிளாக் டாக். இந்த பிளாக் டாக் மூலிமா திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். சும்மா சொன்னேன், நம்பிட்டீங்களா? நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்? உங்களால் தான் என்ன பார்க்க முடியும். 1 minute. அது புத்தர்ரா, மூடிட்டு போங்க பாய். ஆரம்பிக்கலாமா? நம்ம இன்னைக்கு பிளாக் டாக்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒய் ஆர் யூ சோ ஆங்கிரி? உனக்கு இவ்வளோ கோவம் வருது? யூ டோன்ட் கெட் எவர் ஆங்கிரி? உனக்கு கோவமே வராதா? ஸோ இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். 3வது கேட்டகரி இருக்குது, அது ஸ்பெஷல் ஒன். அது வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு போகிறேன். மோஸ்ட்லி நம்ம சொல்ல போகிறது எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். ஒய் ஆர் இஸ் ஆங்கிரி? ஒய் ஆர் இஸ் ஆங்கிரி? உனக்கே இவ்வளோ கோவம் வருது. இப்போலாம் நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு கோவம். யாராவது பிடிக்கலனா சட்டுன்னு அவங்ககிட்ட கோவம் வருது. வீட்டுக்கு ஒரு குப்பை வண்டி வரனா ஒரு கோவம். கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் டைம் அலாரம் வச்சு நம்ம ஏஞ்சிக்க மாட்டோம். ஆனால் நம்மளே கோவப்பட்டு அது போட்டு உடைக்கிறது, இது போட்டு உடைக்கிறது. கோவம். இந்த கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கோவப்படுறது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களும் பிரயோஜனம் இல்லை. இப்போ வீட்டில் கோவப்பட்டீங்கன்னா நிம்மதி போகும். ரோட்டில் கோவப்பட்டீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு கெட்ட போகும். இது வேலை மேலே கோவப்பட்டீங்கன்னா வேலை போகும். ஸோ கோவப்படுறது நல்லதில்லை. அவாய்ட் ஹேங்கர். இப்போ ஒரு ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஒய் ஆர் யூ ஆங்கிரி, அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இப்போ ஒரு பையன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. அவர் அப்பப்போ அந்த ஹோட்டலுக்கு போய் அவர் ஒன்று கேட்டால் அது வேறு ஒன்று கிடைக்குது. அப்போ போயிட்டு ரைஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக போடுங்க, நோ அர்ஜுனோ ஸ்பைசியில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கார மிளகாத்தூள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சில்லி பவுடர் அப்படி சொல்ல, இவங்க அந்த ஃப்ரை பண்ணுறோட என்ன ஒரு கோவத்தில் இருந்தால் தெரியல, இஷ்டத்துக்கு காரத்தை தூக்கி அள்ளி போட்டுட்ருக்காரு. அவர் அந்த பையன் 2 ரைஸ் சொல்லியிருக்காரு. அந்த 2 ரைஸை வாங்கி வீட்டுக்கு போக ஒரு ரைஸ் எடுத்து பிரிக்கும் போதே சும்மா ரெட் கலர் ரெட்டிஷாக இருக்கு. பார்த்தோன்னே ஆஹா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வாயத்தை வைக்கிறாரு. மாறி காரம் அதனால தாங்க முடியல, சரி சாப்பிடுவோம் பசியில. எடுத்து டப்பு நடிச்சு சாப்பிட காரம் தலைக்கு ஏறிச்சு. முடியல, இன்னும் பத்தல ஏறின கோவத்துல அப்படியே அந்த ரைஸை பாதி ரைஸ் எடுத்து ஒரு நாய்க்கு கொட்டிட்டு மீதி இருக்கிற ஒரு ரைஸ் எடுத்து நேராக கடைக்கு போறாரு. எடுத்துட்டு போய் கலாய்படி முன்னாடி வச்சிடுறாரு. சார், நான் உங்களை என்ன கேட்டேன்? ரைஸ் கொஞ்சம் ஸ்பைசியா கொடுங்கன்னு. அதுக்கே சார் வாயிலே வைக்க முடியாது, நீங்க கூட ஸ்பைசி அப்படின்னு கேட்க, சார் நீங்க என்ன கேட்டீங்க? சார் ஸ்பைசி. அதான் சார் ஸ்பைசி. சார் கரெக்டு சார், ஸ்பைசியா கேட்டேன். எதுக்கு நான் ஆட் பண்ண சொன்னது பெப்பர், நீங்க ஆட் பண்ணி சில்லி பவுடர். பாருங்க சாப்பாடு இவ்வளவு ரெட் கலர்ல இருக்குது. இப்படின்னா எப்படி சார் ஒரு மனுஷன் சாப்பிடுறது அப்படின்னு கேட்க, சார் நாங்க கஸ்டமர் கேட்க தான் சார் நாங்க போனோம், நீங்க என்ன கேட்டீங்க? ஸ்பைசி. அதான் சார் இது. சார் கரெக்டு சார், வாயிலே வைக்க முடியாது, உங்க மனுஷன் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு இவரு கேட்க, பதிலுக்கு சார் இதான் சார் ஸ்பைசின்னு கேட்க, நீங்க பெப்பரே கேட்கல, நீங்க தான் கேட்டீங்கன்னு சொல்லி இது பண்ண ஒரே 2 பேரும் ஒரு ஆர்குமெண்ட் போகுது. சார் இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும் அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்க, அதாவது அந்த பையன் சார் எனக்கு ஒன்று இன்னொரு ரைஸை கொடுங்க, இல்லைன்னா காசு கொடுத்துருங்க. சார் அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது சார், நீங்கள் இந்த ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் அந்த ரைஸ் எடுத்துகிட்டு போயின்னு கூட சார் அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ரைஸில் ஏதாவது நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு செத்து போயிட்டேன், அதுக்கு யார் பொறுப்பு? சார் அப்படி உங்களை நம்பி நாங்கள் வாங்கிட்டு போகிறோமே, அப்போ உங்களை நம்பி தானே வாங்குறோம், அந்த மாதிரி ரைஸ் நாங்கள் பிரிக்காம தானே இருக்கோம். அப்படி அந்த பையன் அதெல்லாம் இல்லை, நீ சொல்லலாம் பண்ண முடியாது. உடனே அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, அவங்க ஒரு சாப்பாடு இவ்வளவு காரத்தை கொட்டினா எப்படிப்பா சாப்பிட முடியும் அந்த அம்மா கேட்க, உங்க பையன் எப்படி பேசணும் தெரியுமா, என்ன ரூடா பேசணும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்ல, நீ கடை விட்டு வெளியே போடா அப்படின்னு அந்த பையன் அந்த கடைக்கார சொல்ல, உடனே அந்த பையன் நீ காசை போடுறா அப்படின்னு சொல்ல, என்னடா என்னையே வாடா போடான்ற 2 பேரும் சண்டை பிடிச்சி ரீங்க சங்க விளையாட. அவங்க அம்மா போய் அந்த பசங்க அங்க இருந்த 2 சின்ன பசங்க தடுக்க ஒரே போராட்டமா போச்சு. அதுக்கப்புறம் டேய் இது எங்களுக்கு ஒரு ரைஸ் எடுத்து தூக்கி மூஞ்சி ஏறிடா அப்படி அந்த கடைக்கார சொல்ல, அந்த அம்மா டேய் என்னடா ஒரு லூசு கடை, இந்த லூசு கடையில போயிட்டு நீ போய் வாங்க வந்திருக்கே அப்படின்னு சொல்ல, எனக்கு தான்மா தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, யாரை பார்த்து நீ லூசுன்னு சொல்ற? அந்த கடைக்கார அந்த அம்மாவை ஒரு வேர்டு சொல்ல, யாரை பார்த்துற நீ என்ன அசிங்கமா பேசுற, அந்த சொத்து தூக்கி அவன் மூஞ்சில் அடிக்க, அது மூஞ்சில் விழாம அவன் தொப்பையில உள்ள
அவன் ஐயோ இது சரியான இதோ அப்படின்னாமா இந்தாமா 120 ரூபா அப்படின்னு இந்த நீ எடுத்துட்டு போ அப்படி சொல்ல. இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? அவன் போயிட்டு ஒண்ணு எனக்கு சாப்பாடு கொடுங்க, வேற சாப்பாடு இல்லைன்னா காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அந்த கடையில அதெல்லாம் இல்லை, முடியாது. இப்ப அந்த பையன் கேட்கும் போதே அவர் பண்ணியிருந்தாருன்னா ஸோ சிம்பிள். இப்போ 2 சாப்பாடு வேஸ்ட்டு, அவருக்கு ஒரு 120 ரூபா வேஸ்ட்டு. அந்த பையன், அம்மா, அந்த கடைக்காரு, அந்த கடையில இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அப்போ அது ஒரு பேட் மூமெண்ட். ஸோ இப்போ ஒரு இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கோவப்படுறாங்க, இன்னொருத்தர் அமைதியா இருங்க. நான் எல்லாரையும் அமைதியாக தான் சொல்றேன், ஆனா இருக்க மாட்டேன். சைலண்ட் இஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட். இப்போ ஒரு ஆப்போசிட்ல உங்களுக்கு பயங்கர கோவமா ரொம்ப ஆக்ரோஷமா உங்களுக்கு பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும் தெரியுமா? ஜஸ்ட் சைலண்டா எதுவுமே வேண்டாம், அது போதும். இல்ல அவங்க சண்டை போறதுக்கு அவங்க கிட்ட வராங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்லயே இருக்காதீங்க, போயிட்டே என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், என்ன சொல்றதுல என்ன ஆக போகுது? அவங்களால ஜஸ்ட் சொல்லதான் முடியும், போய்கிட்டே இருங்க. தட்ஸ் ஆல். ஸோ டோன்ட் ஆங்கர், டோன்ட் ஆங்கர், பி சைலண்ட், ஸ்ப்ரெட் லவ். அடுத்து என்ன சொன்ன? டோன்ட் எவர் கெட் ஆங்கர். உனக்கு கோவமே வராதா? இப்போ ஒரு லவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லவர்ஸ்னா மெயின் ஏன்னா எல்ஜிபிடி எக்ஸெட்ரா நிறைய வந்துடுச்சு, அதனால தான் இதை மென்ஷன் பண்றேன். இப்போ ஒரு மென் ஒரு உமன் ப்ரப்போஸ் பண்றது, அந்த உமன் அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணி டேட்டிங், அவுட்டிங், சாட்டிங், மீட்டிங் அப்படி வெளியே போறாங்க. அப்படி போகும்போது ஒரு தேட்டருக்கு போறாங்க. அங்க இன்டர்வெல்ல ஒரு கேண்டீன்ல ஏதாவது வாங்கும்போது ஒரு அதர் பர்சன் அந்த உமன் ஒரு மாதிரி பார்க்க, ஒரு மாதிரி தப்பா பார்க்கறான். அந்த உமனுக்கு அது ஒரு மாதிரி மென் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த மென் உடனே இன்னொரு 1.5 hours வெளியே போறோம், விடு பரவாயில்ல, சரி ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து ஒரு பஸ்ல போறாங்க. பஸ்ல போகும்போது ஒருத்தன் மேல கை வச்சிடான். கேட்டா அந்த மாதிரி பிரேக் போட்டாங்க சம்திங். அந்த உமன் மறுபடியும் மென் கிட்ட சொல்ல, அந்த மென் விடுப்பா, இவனுங்களாம் அப்படிதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வா நம்ம அடுத்த பஸ்ல போனா இல்ல இறங்க போறோம் சம்திங். இந்த மாதிரி எங்க போனாலும் எது பண்ணாலும் அந்த மென் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படுறது. பயம் இதெல்லாம் தாண்டி எதுக்கு தாளாத பிரச்சனை. ஒரு மென் ஒரு லவ் பண்றதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரகடா ஸ்ட்ராங்கா, சில மென் பிரச்சனையே பிடிக்காம அது அப்படியே இருப்பாங்க, ரொம்ப ரகடா இருப்பாங்க. அதுவே ஒரு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த கான்செப்ட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேஸ் த ப்ராப்ளம். எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? இப்போ உங்க பார்ட்னர் தான் ஒரு மாதிரி பண்றாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டீங்கன்னா லைஃப் லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஃபேஸ் த ப்ராப்ளம். அந்த டைம்ல நீங்க ரியாக்ட் ஆனாதான் அந்த உமனுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். பரவாயில்ல, நம்ம பார்ட்னர் ப்ரொடெக்ட் பண்றாங்க நம்மள அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட், அந்த லவ்க்கான ஒரு வேல்யூ இருக்கும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பரவாயில்ல, விட்டு தேவையில்ல அப்படின்னு போனீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுங்க. நான் எல்லா டைம்லயும் கோவப்படாதீங்க. எங்க கோவப்படணும் அங்க கோவப்படுங்க, கோவப்படாம இருக்கக்கூடாது. சில டைம்ல கோவப்பட்டாதான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த 3வது ஒரு கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கோவமே வராது. அவங்களுக்கு கோவமே வராதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா 3 புயல் 4 சுனாமி சமம், அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பழைய படம் ஒண்ணு, பூம்புகார் படம் ஒண்ணு. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல கண்ணகி கோவலன் அவங்க ஸ்டோரி தான். இந்த நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், ரொம்ப லென்த்தா சொன்னாலுமே உங்களுக்கு அந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். நல்ல படம், போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுல கண்ணகி கோவமே வராது.
அதாவது மதுரை எரிச்சாங்க கண்ணகின்றாங்க. ஆனா அது ஏன் எரிச்சாங்க, எதுக்கு எரிச்சாங்கன்ட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சில பேருக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அந்த படம் போய் பாருங்க, நல்லா இருக்கும். அதுல அவங்களுக்கு கோவமே வராது, ஆனா அவங்க தான் மதுரையை எரிச்சாங்க. அப்ப பாத்துக்கோங்க அவங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு, எதனால கோவம் வந்துச்சு, அந்த கோவத்தினால என்ன ஆச்சு, மதுரையே எரிஞ்சு போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வீடியோ ஃபைனல் வந்துட்டோம். அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சவங்க மீன் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். அடுத்து உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் சொன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.